بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, மருந்தில்லா மருத்துவம் என்ற ஒரு நிவாரணம் இருக்கிறது என்ற அடிப்படையில் திருப்பூர் வட்டார பகுதிகளிலே சில சகோதரர்கள் இந்த சிகிச்சையில் செய்வதாக சொன்னார்கள். அது சம்பந்தமான ஒரு விளக்கத்தையும் மார்க்க அடிப்படையில் ஒரு விஷயத்தை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியும் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக மார்க்க அடிப்படையில் ஒரு விஷயத்தை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக புதிதான பல மருத்துவ முறைகளும் ஏராளமான புதிய செய்திகளையும் புதிய நபர்கள் கொண்டு வரக்கூடிய நிலையில் நாம் பார்க்கிறோம். இப்படி புதிய செய்திகள் வரும்போது அதை நாம் எவ்வாறு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது. இப்போது ரமேஷ் ராஜா அவர்கள் சில மருத்துவ முறைகள் அதிகமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளை பற்றி சொன்னார்கள். அந்த மருத்துவ முறைகள் எல்லாம் 100% சரியானதா என்று சொன்னால் அதுல 100% எந்த மருத்துவத்தையும் நம்ம ஆதாரமாக சொல்வதற்கு வரல, சொல்லவும் முடியாது. 100% அல்லது அவர்கள் சொல்கிற அடிப்படையில் அது சரியாக ஆகும் என்ற அடிப்படையில் அது இல்லை. அவர் எடுத்து காட்டியது இது மாதிரிலாம் மருத்துவ முறைகளை வைத்திருக்கிறார்கள். யூரினை கூட குடிக்கக்கூடிய மருத்துவ முறைக்கு இருக்கிறது. அப்ப இதெல்லாம் சரியா பார்வையோடு நம்ம சிந்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இதை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் ஒரு செய்தி நம்மளிடத்திலே வந்தால் அதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம் எல்லாத்துக்குமே வழிகாட்டி இருக்கிறது. வெறுமனே தொழுகைக்கும் நோன்புக்கும் ஜகாத்துக்கும் இது மாதிரியான விஷயங்களுக்கு மாத்திரம் வழிகாட்டாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அழகிய முறையில் தீர்வை சொல்லியிருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயாமுல் ஜாகிலியாவுடைய அனைத்து மூட பழக்க வழக்கங்களையும் என்னுடைய காலுக்கு கீழே ஆக்குகிறேன் என்று தங்களுடைய இறுதி பேருரையில் சொன்னார்கள். குர்ஆன் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இன்ஜாக்கும் பாசிக், உங்களிடத்தில் ஒரு குற்றவாளி ஒரு செய்தி கொண்டு வந்தால் நீங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். குற்றவாளிகள் உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அதை என்ன செஞ்சுக்காங்க, தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு செய்தி நம்மளிடத்தில் வருவது என்று சொன்னால் அதை என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா உடனே கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்கிற அடிப்படையில் அதை என்ன செஞ்சிடக்கூடாது, செஞ்சுவிடக் கூடாது. ஒரு செய்தி நம்மளிடத்தில் வரும்போது அதற்கு ஏராளமான கேள்விகளை கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால்,
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவர்கள் தனது இறைவனுடைய வசனங்கள் மூலியமாக அறிவுறுத்தப்பட்டால், அல்லாஹ்வுடைய வசனத்தை வச்சு அறிவுறுத்தப்படுகிறார்கள், நீ இப்படி செய்யுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் செவிடர்களாகவோ குருடர்களாகவோ அது விழமாட்டார்கள், சிந்திப்பார்கள் அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய வசனத்தை தான் சொல்றான். அல்லாஹ்வுடைய வசனத்தை சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய வசனம் கரெக்டா சொல்றியா, அதனுடைய விளக்கம் சரிதானா என்று அவர்கள் சிந்திப்பார்கள், அவங்க குருட்டுத்தனமா நம்ப மாட்டாங்க என்று குர்ஆனுடைய வசனத்திற்கு அல்லாஹ் விளக்கத்தை சொல்கிறான். அதுபோல திருமறை குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, இந்த குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா, அல்லது அவர்களுடைய உள்ளங்களில் அதற்கான பூட்டு போடப்பட்டுள்ளதா என்று கேட்கிறான். இந்த குர்ஆனை நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா, உங்க உள்ளங்களில் என்ன பூட்டா போடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் முதன்மையாக பார்க்கிறது என்னன்னு சொன்னா, சிந்திச்சு பாரு, ஒரு செய்தி உங்களிடத்தில் வந்தால் அது தெளிவுபடுத்து, இது சரிதானா, இது நடைமுறை பழக்க வழக்கங்களுக்கு சரியா இருக்குதா, உண்மையான செய்திதானா, இது மார்க்க அடிப்படையில் சரிதானா, இறைவன் இதை விதித்திருப்பானா என்று சொல்லி நீ சிந்தித்து பாரு என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை அல்லாஹ் அவர்கள் சிந்திப்பார்கள். அந்த நம்பிக்கை கொள்ளாத கூட்டம் அதை சிந்திக்க மாட்டாங்க. வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செய்வாங்கன்னா, நம்பிக்கை கொண்டவர்கள் அதை சிந்திச்சு பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதே மாதிரி சகாபாக்கள் அவர்களுடைய நடைமுறையும் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு செய்தி அவங்களிடத்துல வரும்போது அது மார்க்க அடிப்படையில் வரும்போது கூட அதை உடனே கேட்டு அப்படி கட்டுப்பட்டோங்கிற நிலையிலாம் அவங்க கிடையாது. ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, அபூ ஹுரைரா அவர்கள் இந்த மாதிரிலாம் அறிவிப்பு செய்கிறாங்க, அதாவது வீட்டுல, பெண்கள்ல, வாகனத்துல சகுனம் இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதான ஒரு செய்தியை அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்களே அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கும் போது, ஆமா கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லலாம். அவங்க உடனே என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அப்படி கிடையாது, அப்படி சொல்லி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அது ஏன் அப்படி வாய்ப்பு கிடையாதுன்னு சொன்னா, குர்ஆனுடைய வசனங்களுக்கு அது மாற்றம். குர்ஆனுடைய வசனம் என்ன சொல்லுது, அப்படி கிடையாது, ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க முடியாது. அதே மாதிரி பூமியிலேயோ எந்த இடத்துலையும் சொல்லி எது நடந்தாலும் சரி அது அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் அது இருக்கிறது. வானத்திலேயோ பூமியிலேயோ எது நடந்தாலும் சரி அது அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் இல்லாமல் இல்லை. அதனால நீ இதுல சகுனம் அதுல சகுனம், நீ போனா சகுனம் வந்தா சகுனம்ங்கிறதுலாம் அது அல்லாஹ்வுடைய விதிக்கு மாற்றமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் கொடுக்கறாங்க. இது மாதிரியான நம்பிக்கை மற்ற மக்கள் மத்தியில் அது இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுக்கக்கூடிய நிலை. ரசூலுல்லாஹ் அதை தெளிவுபடுத்தினாங்க. மற்ற சமுதாயம் இருக்காங்கல்ல, யூதர்கள், அந்த மாதிரியான அவங்கள்ட்ட இருந்த கலாச்சாரமே தவிர அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அவர்கள் கத்தியால் குத்தப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி என்ன செய்றாங்க, அழுகுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஏங்க இப்படி அழுவக்கூடாது, ஏன்னா நீங்க அழுவதனால் உயிரோடு இருப்பவர்கள் அழுவதனால் இறந்தவர்களுக்கு வேதனை செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களே, அப்ப நீங்க இந்த மாதிரி அழுவலாமா அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அது பிற்காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்லும் போது, அப்படி கிடையாது, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லவும் கிடையாது, குர்ஆனுடைய வசனத்திற்கும் அது மாற்றமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லல. காபியர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சு அழுகுறாங்கல்ல, அவங்க ஒப்பாரி வச்சு அழுகுறது அவங்களுக்கு வேதனையை, அவங்க அந்த ஒப்பாரி வைக்கக்கூடியவர்களுக்கு வேதனை அதிகப்படுத்துகிறது அப்படிதான் சொன்னாங்க. ஜனாசாக்கு வேதனை செய்யப்படுகிறதுன்னு சொல்லல அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வரும்போது அந்த செய்தியை மார்க்க அடிப்படையில் என்ன செய்யறாங்க, ஆய்வு பண்ணி இதை ஏத்துக்கிடலாமா ஏத்துக்கிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் சகாபாக்கள் மத்தியிலையும் சகாபிய பெண்கள் மத்தியிலையும் அது இருந்திருக்கிறது. இப்போ நம்ம இடத்துல நீங்கள் எடுத்துக்கொண்டால் புதிதாக ஏராளமான மருத்துவ முறைகளை என்ன செய்றாங்க சொல்றாங்க. அந்த மருத்துவ முறைகள் அந்த உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறதா, நல்ல வழிமுறையை கொண்டு வருகிறதா, சரியான முறையில் இருக்கிறதா,
மார்க்க அடிப்படையில் இதை செய்யலாமா, அல்லாஹ் இப்படி விதித்திருப்பானா, அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு இது சரியானதானா, இது நடைமுறை பழக்க வழக்கங்களுக்கு அது சரியா வருமா, உடலில் எல்லா விதமான பிரச்சனைகளையும் அது சரி பண்ணுமா, எல்லா விதமான நோய்களுக்கும் அதை தீர்வை தருமா, இப்படி பல கேள்விகள் அந்த கருத்தின் முன்னால் வைக்கப்பட வேண்டும். ஆனா அப்படி இருக்கிறாங்களா, மக்களுடைய நிலை அப்படி இருக்கிறதா என்று சொன்னால் அப்படி கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்க, பார்த்து உடனடியாக ஒரு தன்னளவில் ஒண்ணு நிறைவேறிட்டுன்னு வைங்க, அதை வைத்துட்டே என்ன செய்யறாங்க, எல்லா நோய்க்கும் இது சரியா வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதுல இப்போ உங்க பகுதியில் நீங்க எடுத்துக்கொண்டால் அதிகமாக அக்கு பஞ்சர் என்ற ஒரு வைத்தியம் பார்க்கப்படுகிறது. அதாவது அன்னைக்கு பரவலாக அதை பேசுறாங்க. அதே மாதிரி அக்கு பிரஷர் என்று சொல்லி அதுவும் பார்க்கிறார்கள். அதே மாதிரி ஹிசாமா என்று சொல்லி இரத்தத்தை குத்தி எடுப்பது இது போன்று பார்க்கிறார்கள். பேலியோ என்று சொல்லி அந்த ஒரு நோயும் பார்க்கப்படுகிறது. இது மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க, பார்க்கிறார்கள். பார்க்கக்கூடியவர்கள் சில கருத்துக்களையும் சொல்றாங்க. அதை உங்கள்கிட்ட தான் நம்ம இப்ப கேட்க போறோம். என்ன மாதிரி அவங்க கருத்துக்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தான் நமக்கு தெரியும். ஏன்னா நீங்க சொல்றதை வச்சுதான் நம்ம அதை விளங்கிக்கிட்டு தான் என்ன செய்ய முடியும், நம்ம சொல்ல முடியும். சரியா? முதலாவதாக யாராச்சும் உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, என்ன மாதிரி கருத்துக்களை அவங்க சொல்றாங்கன்ட்டு. இந்த ரத்த தானம் பண்றது, அது போக இந்த தடுப்பூசிகள் போடுறது சம்பந்தமா சொல்றாங்க. தடுப்பூசிகள் போடாதீங்க, ஊசியே போடாதீங்க அந்த மாதிரி சொல்றாங்க. குழந்தைகளுக்கு போடுற தடுப்பூசியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நோய்க்கு போடுற தடுப்பூசியா இருந்தாலும் போடாதீங்க அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க. தடுப்பூசி போடக்கூடாதுங்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி தடுப்பூசி போடக்கூடாதுங்கிற இதுல அவங்க அந்த கருத்தை சொல்றாங்களோ, அது சரி காணக்கூடிய நிலையில இருக்குதா? ஏன்னா டாக்டர்லாம் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் வருஷந்தோறும் தடுப்பூசி போடணும்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆனால் இந்த அக்கு பஞ்சர் பார்க்குறவங்கலாம் தடுப்பூசியை போடாதீங்க, அது உங்கள் உடம்பே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கும். தடுப்பூசிங்கிறது ஒரு மஞ்சக்காமாலைக்கு ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி போடுறோம்னா அது மஞ்சக்காமாலையோட கிருமியை தான் தடுப்பூசிக்குள்ள ஒரு குழந்தைக்கு போடுறாங்க. அதனால் அது அந்த நோய் வந்தனால நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்பே உற்பத்தி பண்ணிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது போக இந்த ரத்த தானம் பண்ணுறது. அவங்கள்ட்ட நீங்க ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? இல்லை, அவங்கள்ட்ட கேள்வி கேட்குற சூழ்நிலை எனக்கு அதாவது இப்போ பரவலா என்னன்னா தடுப்பூசி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. அதுவும் நீங்க சமீபத்தில் நீங்க எடுத்துக்கொண்டால் ரூபல்லா அப்படின்னு சொல்லி தடுப்பூசி போடுறது கவர்மெண்ட் மூலியமாக போடுவதற்கு அறிவிப்பு செஞ்ச நேரத்தில் பல இடங்களில் இவர்களுடைய அந்த சொல்லினால் வார்த்தையை கேட்டுட்டு தடுப்பூசி போடுறது சரியில்லை, போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இது சரியான கருத்தா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதாவது தடுப்பூசி அவங்க சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அந்த கிருமிகளை நம்மளுடைய தடுப்பூசிங்கிற பேர்ல நம்ம உடம்புல ஏத்துறாங்க ஒன்று சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த கிருமி என்னன்னா நமக்கு வேற விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது, போடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நாலாவது என்ன சொல்றாங்கன்னா, இது இல்மி நாட்டினுடைய சதி, ஜனத்தொகையை குறைப்பதற்காக இல்மி நாட்டி என்று ஒரு சாரார் இருக்காங்க. அது சம்பந்தமான சொல்லுவோம் கடைசியில. அப்படி இல்மி நாட்டி என்று ஒரு சாரார் என்ன செய்றாங்க, சூழ்ச்சி செய்து தடுப்பூசி போட செய்து மக்களுடைய ஜனத்தொகையை குறைப்பதற்காக இந்த வேலையை செய்யறாங்க அப்படிங்கிற கருத்து சொல்றாங்க. அப்ப நமக்கு வேறு விதமான நோய்கள் வருவதற்கு கூட தடுப்பூசி தான் காரணம். இப்படி பல கருத்துக்களை சொல்லும் போது நம்ம பார்க்கும்போது அதை ஆய்வின் அடிப்படையில் பார்த்தா கூட அவங்க ஏத்துறது ஒரு விதமான கிருமியை தான் ஏத்துறாங்க. அதனால என்ன செய்யறாங்கன்னா, பாத்தீங்களா கிருமிகளை ஏத்துறாங்களா பாத்தீங்களா, அதனால இந்த இது நோய் வருது அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அவங்கள்ட்ட, இப்போ முதல்ல என்ன விளங்கிக்கணும்னு சொன்னா, தடுப்பூசியினால் சமுதாயம் பயன்பெற்றிருக்குதா முதல்ல ஒண்ணு பார்க்கணும். முதல்ல பார்க்க வேண்டியது தடுப்பூசி போடுறதுனால
சமுதாயம் பயன்பெற்றிருக்குதா அப்படின்னு சொன்னா பயன்பெற்றிருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல வந்து காலரா நோய் நிறைய இருந்துச்சு, நிறைய காலரா நோய் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நிறைய தட்டம்மை அம்மை நோயின்னு சொல்லுவாங்கல்ல, அம்மை நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி போலியோ, வீட்டு ஒரு தெருவுக்கு ஒரு ஆள் போலியோ ஊனமற்றவர்கள் ஒரு தெருவுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. நீங்க உங்க பழைய ஆட்கள்லாம் கேட்ட தெரியும். இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அது கொஞ்சம், ஏன்னா அது வந்து இந்த தடுப்பூசினால் அளிக்கப்பட்டதுதான். நிறைய வந்து என்ன செஞ்சாங்க, போலியோவால் தாக்கப்பட்டவர்கள் நிறைய இருப்பாங்க. தெருவுக்கு ஒரு யானைக்கால் வியாதி உள்ளவங்க இருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, யானைக்கால் வியாதி உள்ளவங்க நிறைய பேரை ஒரு காலத்துல இருந்தாங்க. அப்ப யானைக்கால் நோய் உள்ளவங்க வந்து இன்னைக்கு தேடி தேடி பார்த்தாலும் ரொம்ப சொற்பமான பேர் தான் இருக்கிறாங்க. யானைக்கால் அவங்க கூட ஊசி போட்டிருக்க மாட்டாங்க. யானைக்கால் ஊசி வந்து தடுப்பூசியினால் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து அந்த அம்மை நோயின்னு சொல்லி, அது அன்னைக்கு முந்தி ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கண்ணுல வந்து இப்படி ஓட்ட விழுந்து காக்கும், ஒரு கண்ணோ 2 கண்ணோ கண்ணே போயிடும். என்னன்னா அம்மை நோய் வந்து அது வெயில் காலம் வந்துச்சுன்னு வைங்க, அந்த வெயில் காலம் முத்தி நிறைய வந்துச்சுன்னு சொன்னா நிறைய பேருக்கு அம்மை போட்டுரும். இப்ப அம்மைக்கு ஊசியை போட்டு, அது அம்மைனா அந்த வைசூரி எலும்பை ஓட்டை போட்டுட்டு வர்ற அளவுக்கு அந்த ஹீட்னால வரக்கூடியது, அது இன்னைக்கு இல்லாம அளிக்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி நிறைய நோய்கள் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த தடுப்பூசியினால் நிறைய அளிக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது, கண் கூட பார்க்கிறோம். ரிசல்ட் தான் நம்ம பார்க்கிறோம். ரிசல்ட் வந்து தடுப்பூசியினால் நிறைய நோய்கள் அளிக்கப்பட்டிருக்காங்கன்னா அளிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு யானைக்கால் நோயே காணும். இன்னைக்கு வந்து நீங்க முஸ்லிம்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு ஒரு தெருவில் போனா ஒரு வீட்டில் ஒரு ஆள் நினைச்சுவாங்க, இந்த போலியோ கால் போலியோன்னா நிறைய பேர் தெரியாது, கால் ஊனமட்டு 2 காலும் ஊனமட்டுலாம் இருப்பாங்க. அது என்ன செய்யறான்னு சொன்னா, இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து ஒருத்தர் வந்து அவர் பேர் வந்து லூயி பாஸ்டர்ங்கிறவர் வந்து அவர் ஒரு கண்டுபிடிக்கிறார். லூயி பாஸ்டர்ங்கிறவர் வந்து முதல்ல வந்து தடுப்பூசிக்கு உண்டான மருந்தை கண்டுபிடிக்கிறார். மருந்தை கண்டுபிடிச்ச பிறகுதான் அது கிருமிகளை அழிக்கக்கூடியது. கிருமிகளை வச்சுதான் கிருமியை அழிக்கிறார். கிருமியை வச்சு கிருமியை அழிக்கிறது தப்பு கிடையாது. இப்ப அது எப்படி அப்படின்னு சொன்னா, இப்போ அது எப்படின்னா வந்து ஒரு கிருமியை வந்து குதிரை இருக்குல்ல, குதிரையில அந்த கிருமியை ஏத்துறாங்க. ஏத்தின உடனே குதிரையினுடைய உடம்புக்குள்ள வந்து அந்த எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல, அந்த கிருமியை அழிக்கக்கூடிய சக்தி வந்து குதிரைக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால அது அதிகமாக உற்பத்தியாகி அது ஒரு விதமான கிருமியை உருவாக்குது. அதை அழிக்கிறதுக்கு உண்டான எதிர்கிருமியை அது உருவாக்குது. இவங்க என்ன செய்யறாங்க, அந்த எதிர்கிருமியை எடுத்து இன்னொரு குதிரைகளை டெஸ்ட் பண்ணி அதை கொண்டு வந்து தான் என்ன செய்யறாங்க, நமக்கு இன்ஜெக்ஷனை போடுறாங்க. அதாவது எதிர்கிருமி தான், எதிர் அதை வந்து அழிக்கக்கூடிய கிருமியை வந்து உருவாக்கி என்ன செய்யறாங்க, அதை வந்து இத தடுப்பூசியாக போடுறாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, தடுப்பூசியினால் நோய் அழிக்கப்பட்டிருக்குதான்னா அழிக்கப்பட்டிருக்குது. சரியா? தடுப்பூசி வந்து நம்ம உடம்புலே தான் நமக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குது, அதுதான் வந்து குணமாக்கிருமே அப்படின்னு சொன்னா அது குணமாக்கும். எந்த அளவுக்கு ஆக்கும்? எல்லாருக்கும் ஆக்கிருமா? எல்லாருக்கும் அதை கொண்டு வந்து பண்ணிட முடியாது. அப்ப அவன் என்ன சொல்றான், பாதிக்கப்படக்கூடிய அதிகமான இடத்துல அதிகமான மக்கள் இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா நீ அந்த தடுப்பூசி போடு இந்த தடுப்பூசி போடுன்னு சொல்லி ஆய்வு பண்ணி ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டு அது உறுதி செய்யப்பட்டு ஒரு ஊசியை போடுறான். ஆய்வுல வந்து ஃபெயிலியர் ஆனதை கொண்டு வந்து போடல, உறுதி செய்யப்பட்டு அது கண்கூட நம்ம ரிசல்ட்டையும் பார்க்கிறோம். அப்ப தடுப்பூசியை வந்து போடுறது வந்து மார்க் அடிப்படையில் தப்பு கிடையாது. எப்படி மருத்துவம் நமக்கு தெளிவா தெரியுது, அது நமக்கு வந்து கொல்லல, நம்மள ரிசல்ட் தெரியுது. நிறைய பேருக்கு வந்து அந்த நோய் வந்து என்ன செஞ்சிருக்கு, சரி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு. இப்போ வந்து அது எப்படி தடுப்பூசிலாம் வந்து ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா, பழைய காலத்துல இருந்துச்சா, நீங்க என்ன புதுசா வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வேற நோய் முறைகள், நோய்க்கு உண்டான மருந்து முறைகள் இருந்தது. இன்னைக்கு நவீனமாக எல்லாமே நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கிறோம். இன்ன விஷயத்திற்கு இன்ன மருந்தை கொடுத்தா இதை நம்ம செலுத்தினா குணமாயிரும், கண்டுபிடிச்சிருக்காங்க. வச்சு டெஸ்ட் பண்றான், தவக்காவை வச்சு டெஸ்ட் பண்றான், பறவைகளை வச்சு டெஸ்ட் பண்றான், மிருகங்களை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். எல்லாம் கரெக்டா ஆன உடனே இது வந்து என்ன செய்யலாம், இத்தனை மில்லிகிராம் கொடுக்கணும்,
இவ்வளோ எம்ஜி கொடுக்கணும், இவ்வளோ ஏற்றணும், இதுக்கு மேலே ஏற்றினா எஃபெக்ட் ஆயிரும், இதெல்லாம் கண்டுபிடிச்சு கரெக்டாக